தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய பஞ்சமி இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்கள்ல நாம எதை நினைத்து நாம பூஜிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாராகி தேவியை பிடித்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வளம். பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. இந்த பஞ்சமிங்கிற 5வது நாள் வாராகிக்கு ரொம்ப விசேஷம். வீட்டுல அம்பாளை நீங்க பூஜிக்கிறீங்க அப்படின்னா விளக்கில் ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு பிடித்த மல்லிகைப்பூவோ இல்ல என்ன பூக்கள் பிடித்ததோ அதை போடலாம். ஆனா அம்பாளுக்கு ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் பஞ்சமியை நமக இப்படி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்களேன். நீங்க என்ன நினைத்து ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு தொடங்குறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக பூர்த்தியாகும். வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பஞ்சமி திதியை பற்றி பார்ப்போம். பஞ்சமி, இன்னைக்கே பஞ்சமி தாங்க. பஞ்சமி அப்படின்னாலே நமக்கு முதல்ல டக்குன்னு ஞாபகம் வர்றது யாருன்னா வாராகி அம்பாள். அன்னை வாராகிக்கு பஞ்சமின்னு பேர். ஏன் பஞ்சமின்னு பேர்னு பார்த்தீங்கன்னா, சப்த மாதர்கள்ல ஒருத்தங்க, அஷ்ட மாதர்கள்ல ஒருத்தங்க, அதாவது 8 மாதர்களாக அந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, இல்ல சப்த மாதர்களாக இருக்கக்கூடிய ரூபம் 7 மாதர்களாக இருக்கக்கூடிய ரூபத்திலையும் சரி, 5வதாக இடம்பெற்றிருப்பவர்கள் வாராகி அம்மா தான். அதனாலதான் அம்மாவுக்கு பஞ்சமிங்கிற பேரு. இந்த பஞ்சமிங்கிற பேரு லலிதா சகஸ்ரநாமத்திலும் இடம்பெற்றிருக்கும். பஞ்சமிங்கிறது லலிதைக்கும் உண்டான பேரு. வாராகியும் லலிதையும் வேறு வேறு இல்லை. அம்பாள் சாட்சாத் லலிதையுடைய படைத்தலைவி இருந்தாலும் அவர்களுடைய புஷ்பபானத்திலிருந்து வந்தவர்கள். அதனால பஞ்சமிங்கிற பேரு 2 பேருக்குமே அது பொருத்தமாக அழகாக வாக்தேவதைகள் சொல்லியிருப்பார்கள். இந்த பஞ்சமி திதியில நிறைய அன்பர்கள் இப்பெல்லாம் வாராகி தேவியை மனமுருகி வேண்டிக் கொள்கிறார்கள். வாராகி தேவியை பிடித்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வளம். எல்லோருக்கும் இதை கண்கூடா அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வாராகி அம்பாளை நாம பஞ்சமி திதியில வணங்குவதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் அம்பாளுடைய அனைத்து நம்ம பூஜைகளும் செய்வதற்கு உகந்த நாளாகும். அப்போ இந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடிய 5வது நாள், பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. இந்த பஞ்சமிங்கிற 5வது நாள் வாராகிக்கு ரொம்ப விசேஷம். அதனால வீட்டுல அம்பாளை நீங்க பூஜிக்கிறீங்க அப்படின்னா திருவுருவ படம் இருந்தா ரொம்ப விசேஷம். இல்லைன்னா விளக்கு இருந்தா போதுங்க. இந்த விளக்குல அம்பாள் காமாட்சி அம்மன் இருந்தாலும் அல்லது லலிதை இருந்தாலும் அங்க சாட்சாத் வாராகி கட்டாயம் இருப்பாங்க. அதனால ஒரு விளக்கில் ஆவாகனம் பண்ணி அன்னைக்கு நல்ல அழகான உங்களுக்கு பிடித்த மல்லிகைப்பூவோ இல்லை என்ன பூக்கள் பிடித்ததோ அதை போடலாம். ஆனா அம்பாளுக்கு ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குவளை பூ அல்லது சங்குப்பூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல கண் போல அழகா கருநீல வண்ணத்துல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. அதை போட்டு வழிபடலாம், அதை சாற்றி வழிபடலாம். அதே போல மாதுளை முத்துக்கள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்திரம் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. 12 திருநாமங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருநாமங்கள் இருக்குங்க. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, பார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி அப்படிங்கிற 12 திருநாமம். ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ அழகான உட்பொருட்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எடுத்தோன்ன முதல் நாமம் பஞ்சமி, ஓம் பஞ்சமியை நமக இப்படி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்களேன். நீங்க என்ன நினைத்து ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு தொடங்குறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக பூர்த்தியாகும். வளர்பிறை பஞ்சமியில நாம பண்ணக்கூடிய வாராகியோடைய பூஜை நமக்கு ஒரு வளரக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு முக்கியத்துவமை நமக்கு கொடுக்கும். அதாவது நமக்கு எதெல்லாம் வளரணும், நல்ல ஞானம் வளரணும், அதே போல பார்த்தீங்கன்னா செல்வம் வளரணும், நம்மளுடைய புகழ் ஓங்கணும். இப்படிப்பட்ட வளரக்கூடிய விஷயங்களுக்காக இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகி ஏற்றித்தால் அத்தனையும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
அதே போல ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வீடு கட்டணும், இல்ல ஒரு நிலம் வாங்கணும், இப்படிலாம் நீங்க வேண்டுதல் வச்சு ஒரு 5 பஞ்சமிக்கு நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா, நிச்சயமாக அந்த ஒரு அபிலாஷை உங்களுடைய விருப்பங்களானது நிச்சயமாக 6வது பஞ்சமிக்குள்ள நிச்சயமாக நிறைவேறும். முயற்சித்து பாருங்களேன். அதே போல பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய பஞ்சமி இருக்கு இல்லைங்களா? அந்த நாட்கள்ல நாம எதை நினைத்து நாம பூஜிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு இதே போல கருங்குவளை மாலை சாற்றி அல்லது அந்த சங்குப்பூ அதனால இருக்கக்கூடிய புஷ்பத்தை மாலையாக கோர்த்து போட்டு நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லி அர்ச்சித்து பண்ணோம்னா, நிச்சயமா எதையெல்லாம் தீர்க்கணுமோ அதையெல்லாம் தீர்க்கப்படும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தீரணும்? நமக்கு உடல் உபாதைகள் இருந்தா தீரணும். மனக்கவலைகள் இருந்தா தீரணும். வம்பு வழக்குகள் தீரணும். பகைமை தீரணும். இது போல தீர வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த தேய்பிறை பஞ்சமி என்று நாம அம்பாளை வழிபடும் பொழுது பூரணமாக தீருங்க. முயற்சித்து பாருங்களேன். நிச்சயமாக அவரவர் வீட்டில் இந்த பஞ்சமி அன்று அம்பாள அழகா அந்த தீபத்தை ஏற்றி நீங்க ஸ்லோகம் சொல்லி அவங்களுக்கு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணி பிடித்த நைவேத்தியம்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப ரொம்ப உச்சிதம். அவங்களுக்கு ரொம்ப பிடித்தது பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம் பழம், செவ்வாழை இது போல எது அன்றைக்கு உங்களால வாங்க முடிஞ்சு குடுக்க முடியுமோ, உங்களால அர்ப்பித்து பண்ண முடியுது அப்படின்னா, அதை கொடுத்து அம்பாளை நீங்க வழிபடும் பொழுது, நிச்சயமாக பூரணமாக நீங்க வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேறும். நீங்க அதனால இன்றைய பஞ்சமியிலேருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த பஞ்சமி ரொம்ப விசேஷமான பஞ்சமி. ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய பஞ்சமி. அதனால இன்றைய பஞ்சமியிலேருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய வழிபாட்ட. உங்களுடைய பிரார்த்தனையானது முழுமையாக நிறைவேறும். இந்த 5 பஞ்சமிகளுக்குள்ள, அதாவது 5 மாதங்களுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். இன்னும் அம்பாளை பற்றி, வாராகியை பற்றிய முழு விவரங்கள், ஆஷாட நவராத்திரியை பற்றிய விவரங்கள் இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள்ல நீங்க பார்க்கலாம். நன்றி.